ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு பர்த்டே விஷயம் சாங் எப்படி ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நான் சேனல் வந்து புதுசாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாதில் பிரேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண பாருங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்த மாதிரி தான் நான் சொல்கிற ஒரு டிப்பு நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ வந்து ரொம்ப நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ எடிட் பண்ண நம்ம வந்து அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ப்ரோ வெர்ஷன் லிங்க் பார்த்தா நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்திருப்பேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நியூ வெர்ஷனை வந்து ட்ரை பண்ணுங்கள். நியூ வெர்ஷன் ட்ரை பண்ணால் மட்டும் தான் நான் இது கொடுக்குற புக் மார்க் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆகும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த நியூ வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணி புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் ஆப் இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே கிரீன் கலரில் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் ஒரு ஷேர் ப்ரெசென்டேஷன் நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து தந்திருப்பேன். நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் புக் மார்க் பர்சன் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் உங்களால் வந்து புக் மார்க் வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். எப்படி இம்போர்ட் பண்ணுறதுலாம் அதுக்காக வேணால் தனியாக ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அப்படி இம்போர்ட் புக் மார்க் பர்சன்ட்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து வந்து இம்போர்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண கீழே பார்த்தா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிரிக் ஃபஸ்ட்டு ஆடியோவில் இருக்கும். ஆடியோவில் இருக்கும் மேலே பார்த்தா லிரிக்லாம் நான் வந்து ஃபுல்லாக வந்து செட் பண்ணிருப்பேன். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் நான் வந்து கீழே வந்து டிஸ்பிளே வந்துருப்பேன். நீங்கள் வந்து ஃபாண்ட் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நாங்கள் வந்து டேட்டா பார்த்துருக்கோம். டேட்டா பார்த்து நீங்கள் லேயர் செலக்ட் பண்ணி எடிட் டெக்ஸ்ட் போய் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் வந்து இங்கே வந்து கரெக்டாக கரெக்ஷன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே வந்து மென்ஷன் ஆயிருக்கும். கரெக்டாக நீங்கள் ஃபாண்ட் வந்து கரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமேஜ் வந்து நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு இடமா தான் எம்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு 11:07 நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து லாஸ்ட் டைமே அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:11 கரெக்டாக இங்கே வந்து நீங்கள் சென்டராக பார்த்தா ஒரு லேயர் வந்து கேஃபில் இருக்கும். அது நம்ம ஷேக் ப்ளஸ் ஒரு லேயர் வந்து நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் கரெக்டாக இந்த 11:05 நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணால் எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதெல்லாம் ஒரு தடவை சொல்கிறீங்க வந்து பார்த்து கரெக்டாக வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி கரெக்டாக வந்து 11:01 புக் மார்க்கில் வச்சுங்க. புக் மார்க் வச்சு கிரீன் கலரில் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மீடியா ஆப்ஷன் செலக்ட் பண்ணி யார் இமேஜ் வீடியோ வந்து மேக் பண்ண போகிறீங்களோ அவங்க இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை யூஸ் பண்ணிக்கிற இமேஜே வேணா இதுக்கான ஃபுல் இமேஜ் நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். இன்னும் டெலகிராம் குரூப் நீங்கள் வந்து ஜாயின் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். கிளிக் பண்ண சொல்ல ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் வந்து ஜம்ப் பண்ணி கட் ஆஃபில் தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண சொல்ல கரெக்டாக இந்த இமேஜ் எக்ஸ்ட்ரா இருக்கிற இமேஜ் கரெக்டாக அந்த புக் மார்க் வரையும் உங்களுக்கு வந்து கட் ஆகும். அதே மாதிரி நெக்ஸ்ட் 3 ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணி இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி ஆட் பண்ணி வரணும். நான் கீழே ஷோ பண்ணுற பாருங்க. கரெக்டாக எப்படி நான் கீழே வந்து புக் மார்க்குள்ளே கரெக்டாக இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து புக் மார்க்குள்ளே இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். கிராப் பண்ணி ஆட் பண்ணதுக்கு வந்து ஷேக் ஆட் பண்ணுறோம். எப்படி ஆட் பண்ணது போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் வாங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தா நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இந்த எஃபெக்ட்டுக்கு பேக்கில் பார்த்தா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணி மீடியா செலக்ட் பண்ணிங்க. ஒரு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணி ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 கிளிக் பண்ணி ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கரெக்டாக லிரிக் முடியும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:28 வரையும் புக் மார்க் ஜம்ப் பண்ணிட்டு கரெக்டாக வந்து நீங்கள் மூவ் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ அங்கே ஆட் பண்ணலாம். அந்த இமேஜ் லேயர் வந்து சைடில் இருக்கும். அது நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லுவோம். கரெக்டாக அங்கேருந்து லாஸ்ட் வரையும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். எக்ஸ்பேண்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அந்த லேயர் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தா பிளண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா லைட்டான ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா லைட்டான உள்ள ஒரு ஆப்ஷன் 3 அது நெக்ஸ்ட் 3 அதை கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். நீங்கள் வந்து பேக் வந்துங்க. இப்போ எல்லாமே இமேஜ் அங்கே ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஷேக் அப் மட்டும் தான் ஆட் பண்ணணும். இப்போ ஷேக் அப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ அந்த லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. இப்போ வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஒரு இடமா எம்டி வாட் சொன்னல கரெக்டாக பார்த்தீங்கன்னா 8:15 பார்த்தா ஒரு லேயர் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிரிக் முடிஞ்சு ஒரு லேயர் வந்து எம்டி இருக்கும். கரெக்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7:28 புக் மார்க் வச்சுங்க. வச்சு 3 அந்த ப்ளஸ் ஆகி மாதிரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்ட் லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த லேயர் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன இந்த லேயரில் நீங்கள் வந்து யார் இமேஜ் வந்து எடிட் பண்ண போகிறோம் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன் இந்த சைஸில் நீங்கள் வந்து இமேஜ் வந்து கிராப் பண்ணி ஆட் பண்ணணும். கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:5 ஒரு சைஸ் இருக்குது. இந்த சைஸில் நீங்கள் வந்து ஒரு இமேஜ் வந்து கிராப் பண்ணி எடுத்துக்கணும். கிராப் பண்ணி எடுத்தோடனே இப்போ வந்து புக் மார்க் ஓப்பன் பண்ணிங்க. நீங்களே வந்து கிராப் பண்ணி எடுத்துங்க. ஏன்னா நான் சொல்ல வந்தால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேட்டாக ஆகிடும். நீங்கள் வந்து கிராப் பண்ண தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி எடிட் பண்ணுறதுல தான் இந்த கரெக்டாக கிராப் பண்ணி எடுத்துங்க. கிளிக் பண்ணி கரெக்டாக இந்த குரூப் கிளிக் பண்ணிட்டு எடிட் குரூப் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கரெக்டாக இப்போ அந்த இமேஜ் இருக்குல்ல அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இப்போ கிராப் பண்ணி எடுத்த இமேஜை வந்து இப்போ எப்பவுமே கிராப் பண்ணுற இமேஜ் எல்லாமே அலைட் மோஷன் ஃபோட்டோ தான் வந்து ஆட் ஆகும். இப்போ கிராப் பண்ண இமேஜ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் ஆகி கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். எஃபெக்ட் எதுவும் சேஞ்ச் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் ஆகிடும். அவ்வளோதான். நீங்கள் அங்கே இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் பார்த்தா நெக்ஸ்ட் ஷேக் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் ஷேக் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் ஃபஸ்ட்டு இப்போ இந்த குரூப்பில் இருக்கான இமேஜ் வந்து ஆட் பண்ணி எஃபெக்ட் ஆட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விட்டுருங்க. லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக 5:001 லாஸ்ட் ஒரு இமேஜ் இதில் இந்த 2 இமேஜ் நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 அப்படி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க.
காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. திருப்பி புக் மார்க் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிடல. கரெக்டாக அந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3 டாட்ஸ் அப்படியே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிங்க. அவ்வளோதான் இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த இடம் வந்து செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தா லாஸ்ட்டில் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணுறதுக்குலாம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணோம். வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திருப்பி புக் மார்க் ப்ளஸ் ஷேகர் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணி 3 டாட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி கரெக்டாக 4:01 இருக்குது அந்த லேயர். கரெக்டாக வந்து அந்த லேயர் வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு திரும்பியும் புக் மார்க் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோடனே கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து 11:06 கரெக்டாக இங்கே வந்து 3 லேயர் கரெக்டாக 3 லேயர் விட்டுருங்க. 1 2 3 லேயர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12:29 ஒரு லேயர் இருக்குது. இப்போ அந்த லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 லேயர் விட்டால் 15:12 ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு 3 லேயர் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 3 லேயர் விட்டிங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வருது கரெக்டாக 17:19 வருது. கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. திரும்பி வந்து ஷேகர் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே இருக்கிற எல்லா எஃபெக்ட்டும் ஆட் பண்ணிச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3:12 லேயர் மட்டும் தான் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி ஆட் பண்ணி கரெக்டாக இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி 3 லேயர்ஸ் அப்படி வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. திருப்பி புக் மார்க் ப்ளஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எங்கெங்கெல்லாம் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணாமல் இருக்கல கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ லாஸ்ட்டாக எஃபெக்ட் ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு ஒரு சில எல்லா லேயருமே வந்து நீங்கள் வந்து எம்டி விட்டுருப்பீங்க. கரெக்டாக அந்த 3 லேயர் எம்டி விட்டு எல்லா 3 லேயருக்கும் இந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. லாஸ்ட் வரைக்கும் இதே மாதிரி நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து இமேஜ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து எஃபெக்ட்லாம் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி பேக் வந்துங்க. லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஷேகர் ப்ளஸ் ஓப்பன் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா 3 சிசியில் இருக்குது. அது லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு இங்கே ப்ளஸ் மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா காப்பி 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. திரும்பி வந்து இப்போ வந்து புக் மார்க் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் வந்து ப்ளஸ் மாதிரி ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லி இந்த 3 லேயர் வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் ஆட் பண்ண லாஸ்ட் ஒரு லேயர் வந்து லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக செட் ஆகி செக் பண்ணிட்டு மேலே செட் போல யார் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி சொல்லி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சு நீங்கள் சேவ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.